எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நல்லெண்ணெய். உடலுக்கு குளிர்ச்சி, உடல் வெப்பத்தை குறைத்து நீண்ட கூந்தல் வளருவதற்கு நல்லெண்ணெய் பயன்படும் என்பதால் நல்லெண்ணெயும் எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். மருதாணி இலை 10 கிராம், வல்லாரை இலை 10 கிராம், கரிசாலை இலை 10 கிராம், கடுக்காய் தோல் 10 கிராம், தாண்டிக்காய் தோல் 10 கிராம், நெல்லி வற்றல் 10 கிராம், எலுமிச்சை சாறு 30 மில்லி, நல்லெண்ணெய் 150 மில்லி. இவற்றில் நல்லெண்ணெய், எலுமிச்சை சாறை தவிர்த்து மற்ற பொருட்களை சிறிது நீர் விட்டு நன்றாக விழுது போல் அரைக்க வேண்டும். அவ்வாறு அரைத்து எடுத்துக்கொண்ட விழுதை பார்க்கலாம். அதி அற்புதமான மருத்துவ குணம் நிரம்பிய இந்த விழுதை நாம் மருத்துவமாக மாற்றப் போகின்றோம். அதற்காக 150 மில்லி நல்லெண்ணெயை மிதமான சூட்டில் காய்ச்ச வேண்டும். மிதமான சூட்டில் நல்லெண்ணெய் காய்ந்து கொண்டிருக்கும் போதே இதனுடன் நாம் அரைத்தெடுத்த விழுதையும் சேர்க்க வேண்டும். அடுத்ததாக எலுமிச்சை சாறை 10 மில்லி சேர்க்கவும். அற்புதமான முறையில் நல்லெண்ணெயில் நாம் சேர்த்த விழுதும் எலுமிச்சை சாறும் சேர்ந்து நன்றாக கொதித்து நீண்ட கூந்தல் வளருவதற்கான ஒரு தைலமாக மாறிவிட்டன. இதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அதி அற்புதமான கரும்பச்சை வண்ணத்திலும் அதிகப்படியான மருத்துவ குணங்களும் நிரம்பிய இந்த தைலத்தை குளிர ஆற வைத்து எடுத்துக்கொள்ளவும். பெண்கள் நீண்ட கூந்தல் வேண்டும் என்று விரும்புபவர்கள் இதை இரவு வேளையில் இந்த தைலத்தை தலைப்பகுதியில் 1 முதல் 2 தேக்கரண்டி அளவிற்கு வேர் பகுதி வரை நன்றாக தேய்த்து உறங்க வேண்டும். மறுநாள் காலை எழுந்தவுடன் மிதமான வெந்நீரில் தலை குளித்துவிட்டு சாதாரணமாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய தேங்காய் எண்ணெயை தடவி வந்தால் படிப்படியாக முடி வளர்ச்சி தூண்டப்பட்டு நீண்ட கூந்தல் வளருவதற்கு ஒரு அற்புதமான வழிவகை செய்யக்கூடிய இந்த தைலத்தை பெண்கள் அனைவரும் பயன்படுத்தி நீண்ட கூந்தல் பெறுவதற்கு எனது வாழ்த்துக்கள். அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக சுவாசகாசம், மார்பு சளி இவை ஏற்படுவதற்கான காரணங்கள், அதை முற்றிலும் நீக்கிக் கொள்வதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை பொடுதலையை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ பயன்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட மூலிகைகளின் அளவுகளை பார்க்கலாம். பொடுதலை இலை 30 கிராம், பொடுதலை காய் 10 கிராம், புதினா 5 கிராம், கொத்தமல்லி 5 கிராம், கடலை பருப்பு 5 கிராம், உளுந்து 5 கிராம், மேல் தோல் நீக்கிய இஞ்சி 5 கிராம், புளி தேவையான அளவிற்கு, காய்ந்த மிளகாய் வற்றல் தேவையான அளவிற்கு, கடுகு தேவையான அளவிற்கு, உப்பு தேவையான அளவிற்கு, மிளகு தேவையான அளவிற்கு. ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக நாம் அளவுகளின்படி எடுத்து வைத்துள்ளோம். முதலில் கடுகை தவிர்த்து
மற்ற பொருட்களை நல்லெண்ணெயில் நாம் வதக்க வேண்டும். ஆகையால் நல்லெண்ணெயை வாணலில் இட்டு மிதமான சூட்டில் காய்ச்ச வேண்டும். நன்றாக காய்ந்துவிட்ட நல்லெண்ணெயில் முதலில் நாம் கடலை பருப்பை பொன்னிறமாக வறுக்க வேண்டும். அடுத்ததாக இதனுடன் உளுந்தையும் சேர்க்கலாம். பொன்னிறமாக வறுத்து கொண்டிருக்கின்ற கடலை பருப்பு, உளுத்தம் பருப்புடன் தேவையான அளவிற்கு காய்ந்த மிளகாய் வற்றலை சேர்க்கவும். இத்துடன் மிளகையும் சேர்க்கவும். அத்தனை பொருட்களும் பொன்னிறமாக வதங்கிக் கொண்டிருக்கின்றன. இத்துடன் மேல் தோல் நீக்கிய இஞ்சியை சேர்க்கவும். அடுத்ததாக பொடுதலை இலை, அடுத்ததாக பொடுதலங்காய், அடுத்ததாக புதினா மற்றும் கொத்தமல்லி, அடுத்ததாக தேவையான அளவிற்கு புளியை சேர்க்கவும். இறுதியாக தேவையான அளவிற்கு உப்பு சேர்த்து வதக்கி அதை தனியாக எடுத்துக்கொள்ளவும். அத்தனை பொருட்களும் சேர்ந்து பொன்னிறமாக வதங்கிய இந்த பொருட்களை அனைத்தையும் நன்றாக அரைத்து விழுது போல் எடுக்க வேண்டும். இப்பொழுது இந்த விழுதை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பார்க்கலாம். முதலில் நாம் தாளிதம் செய்வதற்கு வாணலில் தேவையான அளவிற்கு நல்லெண்ணெய் விட்டு காய்ச்ச வேண்டும். நன்றாக காய்ந்துவிட்ட நல்லெண்ணெயில் கடுகை சேர்த்து பொரிக்கவும். இத்துடன் சிறிது கறிவேப்பிலை சேர்க்கவும். இப்பொழுது அரைத்து எடுத்த பொடுதலை ஊறுகாயை நாம் வாணலில் சேர்த்து ஓரிரு நிமிடங்கள் வதக்கி எடுக்கவும். அதி அற்புதமான மருத்துவ குணம், அதிகப்படியான நறுமணமும் நிரம்பிய பொடுதலங்காய் ஊறுகாயை நாம் எடுத்துக்கொள்ளலாம்.